யாருமே என்ன பண்ண முடியாது, தரம் குறைச்சி பார்க்க முடியாது. அப்போ தரம் குறைக்காமல் நீங்கள் அசிங்கமாலாம் மற்றவங்களெல்லாம் பேசுகிறீங்களே, அது கிடையாது. ஒருவன் பேரால் இவ்வளோ பேர் முட்டாளாகிறாங்கன்னா அவனை மாற்றினா தான் நீங்கள் மாறுவீங்க. எது மெயின் சுவிட்சு அதை ஆஃப் பண்ணுவா, ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணுவா. வீட்டை விட்டு வெளியே போகும்போது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனோமா, உள்ளே போய் ஒரு லைட்டாக ஆஃப் பண்ணணுமா, உள்ளே லைட் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணா கட்டி கூட எதை ஆஃப் பண்ணால் எல்லாம் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஒரு எலக்ட்ரிஷனு எனக்கு தெரியும், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் உள்ளே என்ன ஆகுது, எங்கேயும் கரண்ட்டு போவாது. மெயினில் மட்டும்தான் நியூட்ரல் பேஸு ரெண்டும் கட் ஆகும், உள்ள சுவிட்சில் பேஸ் மட்டும்தான் கட் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கு டெக்னிக்கலி நான் குவாலிஃபைடு. அப்போ என்ன பண்ணுவேன் நான் மெயினை, அதனால் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். எவன் உன்னை மண்டையில் ஏறி வச்சுக்கணும் உன்னை ஆட்சி செஞ்சுக்கிறானோ அவனை அசிங்கப்படுத்திட்டு என்ன பண்ணுவேன் நீ எல்லாம் என்ன ஆயிடுவ. அதுதான் என் நோக்கம். மதம் மொத்தமே தப்பு. ஏன் உன்னை என்ன செய்ய வச்சுக்குது, ஒழுக்கன்ற பேரில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒருத்தனுக்கு எதிரி சண்டை போட வச்சுக்குது. இந்த மதம் அந்த மதம் சரின்னு சொன்னவன் பாரு, எவனா இன்னொரு மதத்தை ரொம்ப 100% சரின்னு சொன்னவன் யாருனாகிறானா பாரு. சொல்கிறான்னா சும்மா மேடையில் பேசுறது தான் சொல்லுவான். சொல்கிறான்னா என்ன பண்ணிடணும், அவன் ஒரு எக்ஸ் மதத்தை சேர்ந்தவன் ஒரு ஒய் மதத்தை சரின்னு சொல்கிறான்னா ஒய் மதத்தை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? சரின்னு சும்மா சொல்ல வந்துக்கிறானா, சரின்னு ஒத்துக்கினானா, ஒத்துக்கினா என்ன பண்ணியிருந்துருக்குண்ணா. அப்போ தமாஸ் பண்ணுறானுங்க. மத ஒற்றுமை சொல்லி எல்லாம் என்ன பேசிக்கிறானுங்க, மத ஒற்றுமைன்னு சொல்லி நீ அவனா எல்லா மத வேஷத்தையும் போட்டுன்னு வந்தானா பாரு.